உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? கல்யாணம் யாராவது வாங்கயா இங்க வாங்கப்பா பேசிக்கிட்டே அடிக்கிறீங்கப்பா கொஞ்சம் போய் யாரை போடுங்கப்பா என்னாச்சு? கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுமா ஏமா அமுதா அந்த பவர் ஆஃப் பண்ணுமா ஐயோ ஒண்ணு ஆகாதப்பா காத்த விட்டு போவாதீங்க இருங்க அமுதா எங்க அந்த வயரை அப்படி மெதுவா பாரு. மெதுவா மாயா ஒண்ணு இல்ல பொண்ணு காப்பாத்திட்டு கேந்திர மாயா. என்னப்பா எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க இந்த பிள்ளை எழுப்பி விடுங்கப்பா வரும்போதே மூஞ்சில நல்லா தண்ணியை தள்ளி பயப்படாதம்மா, ஒண்ணு இல்ல. மாயா இங்க பாரு. ஒண்ணும் இல்ல மாயா, இங்க பாரு சரியாயிடும். கட்டின புருஷனை பங்கு போட வந்தான்னு தெரிஞ்சும் அமுதா அந்த பொண்ணை காப்பாத்திட்டா பத்தியா? அவன் மனசு நல்ல மனசு. அவன் மனசு யாருக்கும் வராது. சரிம்மா ஆண்ட வரைக்கும் போதுமா பொண்ணை எழுப்பி ரூமுக்கு கூட்டிட்டு போக முடிஞ்சா கல்யாணம் அதுக்கான வேலைகளை பாப்போம் போங்க 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 போமா போய் தூங்க என்ன டேபிள் சரியா சாப்பிட போடுங்க நேரத்துல எடுத்துங்கப்பா ஆமா நடக்கிறாதீங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் உங்களுக்கு கெடுதல் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் என் உசுரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு தங்கமான மனசு. நீங்க நினைச்சிருந்தா என்ன காப்பாத்தாம இருந்திருக்கலாம். நான் இந்நேரம் செத்திருப்பேன். ஆனா நீங்க எனக்கு உயிர் கொடுத்திருக்கீங்க. இந்த உசுரை நீங்க போட்ட பிச்சைக்கா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வந்தவங்கள வான்னு சொல்ல மாட்டியா? வாங்கடி, வாங்க. வாட் இஸ் சர்ப்ரைஸ்? எப்போ வந்தீங்க? ஏய் பர்னி, என்னடி இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? உன் கல்யாணத்துக்கு நாங்க வரலல்ல, அதான் வந்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஹாப்பி வெட்டிங் டே. Thank you. ஹாப்பி வெட்டிங் anniversary. Thank you. கொடுங்க மைனி. கொடுங்க. அது பரணி படிச்ச புள்ளதான். ஆனா எங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்க அதுக்கு தெரியல. நான் எசக்கி, இது என் அக்கா ரத்னா. ஹாய். ஹாய். அது சின்ன புள்ள கனி. ஹாய். சரி, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காபி தண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா வாங்க. என்னடி? வா. இப்ப எதுக்கு இவங்களை இங்க கூட்டிட்டு வந்து என் மானத்தை வாங்குற? ஏட்டி எங்க இருந்து உன்னை பார்க்கணும்னு புறப்பட்டு வந்திருக்காங்க. உங்க அப்பாவை மாதிரி ஏட்டிக்கு போட்டியா பேசுத? உன் கூட ஒன்னா படிச்சவங்க தானே, பார்க்க வந்தா என்ன தப்பு? ஆன்ட்டி, பரணி, நாங்க இங்க இருக்கிறோம். அங்க போய் என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? இந்த வர ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். உங்களை கூட்டிட்டு வந்தல, அதை விசாரிக்கிறா. ஏய், இந்த வீட்ல எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க? மாப்பிள்ளை எப்படி?
சும்மாவே காலேஜ் டைம்ல எல்லா ஹேண்ட்ஸம் பாய்ஸும் பரணி பின்னாடி தான் சுத்துவாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. எவனையுமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டா. இப்போ இவளுக்கு பிடிச்சு போய் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்கானா, மாப்பிள்ள பெரிய ஆளா தான் இருக்கணும். ஏய், எங்கடி உன் ஆளை காணோம்? அது அது வந்து வெளியூர் போயிருக்காரு. ஓ ஆமா, அண்ணன் கேரளா வரைக்கும் போயிட்டு வரேன்னு போயிருக்கேன். வந்திருக்கிறவங்களுக்கு கூட இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க. ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே வீடு கூலா தான் இருக்கு. ஏய் எசக்கி, நீ போட்ட காஃபி தண்ணி உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஏய் பரணி, உங்களோட கல்யாண ஆல்பம் எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். அது ஆல்பம் இன்னும் வரலடி. ஏய், மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு, நாங்க எப்படி தான் பாக்குறது? அதுக்கு என்ன, சிங்கத்தை பாத்திருக்கியலா? வண்டலூர் ஜூல பாத்துருக்கோம் ஆண்டி. அந்த மாதிரி தான் பரணி மாப்பிள்ளை. ராஜ நட, சும்மா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பான். இந்த அருங்க பிள்ளைங்களா, சும்மா வந்தமா போனமான்னு போயிடக்கூடாது. என்னோட மாப்பிள்ளை வரத்துக்கு எப்படியும் சாயந்தரம் ஆயிடும். அவன் வந்ததும் பார்த்து பேசிட்டு 2 நாள் நல்லா ஊரை சுத்தி பார்த்துட்டு அப்புறம் தான் போகணும். சரியா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா எங்க 1000 திட்டம் போட்டு வச்சிருக்கு. அந்த திட்டம்லாம் பலிக்கணும்னா நாம கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதியா? நல்ல புரியுது எனக்கு. இதோ பாரு, மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் பேசணும் அப்படிலாம் ஆரம்பிக்க கூடாது. தங்கச்சிங்கிட்ட வாயே திறக்கூடாது. ரொம்ப முக்கியமா உன் பாசமலர் உன் தங்கச்சி இருக்கே, அதுகிட்ட மூச்சு விடக்கூடாது. ஐயா, உங்க அப்பா மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நம்பியா? நான் யார்த்தையும் சொல்லவே மாட்டேன். நீ மண்டைய ஆட்டுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வாயை விட்டுற மாட்டல்ல? என்னையா நான் இவ்வளவு சொல்றேன், நீ நம்ப மாட்டியா? நீ நம்பியா? இந்த கடை வந்துருச்சு, நீ கடைக்கு போ, நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். இரு, காலைல இருந்து வெயில் அலைஞ்சிருக்கோம்ல, வந்து ஏதாச்சும் குடிச்சிட்டு போ. வா. என்ன அப்பாவை கூட்டிட்டு வர? நீ மட்டும் தான் கீழே போகுதுன்னு சொன்ன. வாயை மூடிட்டு முதல்ல அப்பாக்கு ஒரு மோர் எடுத்து கொடு. அண்ணே, மோர் தான் இல்லையாண்ணே? இல்லை, கஸ்டமர் கிட்ட சொல்லுதா அதே கதையை என்கிட்டயும் சொல்லுதியா? அண்ணே, இல்லன்னா பாத்து வைக்க வேண்டாமா? சரக்குலோடு இன்னும் வரலன்னாவ, அதான். இதான் நீ கடையை பாத்துக்கலாம் அடிச்சிடுமா? போ போய் முதல்ல சில்லுன்னு அவருக்கு ஏதாவது குடிக்க எடுத்து கொடு. இல்லா அண்ணே, அந்த சோப்பு கடைக்காரன் வந்து காசு வாங்கிட்டு போனானா? அண்ணே, அந்த பில்லு அங்க மேல இருக்கு பாருண்ணே. இல்ல இதுவா? கையெழுத்து இருக்குல்ல? இதானே. எப்போ இந்தப்பா. என்னப்பா, மவன் கூட ஜாலியா ஊரை சுத்திட்டு வர போல இருக்க. எங்க போயிட்டு வரீங்க? ஜெயிலுக்கு. எப்போ வர வர நீ ரொம்ப பேசுத. இதுக்கு பேர் சோக்கா? இதுக்கு நான் சிரிக்கணுமா? முறைக்கிறானே. உங்ககிட்ட கேட்டேன் பாரு. அண்ணே, கடையில் கூட்டம் இல்லை, நான் அந்த பூண்டு பாக்கெட்டை போட்டுருவானே. முதல்ல நீ அதை போடு. நீங்கிட்டு வா. ஐயோ, என்ன செய்த? இப்பதானே உங்ககிட்ட சொல்லுதேன், சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள ஏன் இப்படி உளறி கொட்டி தொலைறப்பா? ஏதோ இல்லையா, வாய் தோறி வந்துருச்சு. அந்த நினைப்பாவே இருந்தனா தெரியாம வந்துருச்சு. இப்ப தெரியுதா ஏன் இத்தனை நாள் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன்னு? ஐயோ, ஏன்பா அப்படி செய்த? தெரியாம உளறிட்டையா, விடு. பாரு, தெரியாம கூட உளரக்கூடாது. விஷயம் வெளியில தெரிஞ்ச என்ன ஆகும்? அத்தைய நினைச்சு பாத்தியா?
அதுக்கு மாமா செஞ்ச விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அது தாலி அறுத்து அவர் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு வந்துடாதா? வரட்டியா வரட்டும். அந்த நாசமா போற அயக்கப்பை கூட வாழ்றதை விட அவன் வந்து நம்ம வீட்டுல இருக்கலாம். இப்போ இந்த கோவத்தெல்லாம் நானும் பட்டுட்டேன். ஆனா பொறுமையா இருந்தா தான் நம்ம வேலையை சாதிக்க முடியும். நம்ம மோதுறது யாரு? சாதாரண ஆள் நினைச்சா? பணபலம், பதவி பலம், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் இருக்கிற ஒரு ஆளு. அதுக்கு மேல அவர் என் மாமனாரும் உன் மச்சான். மானங்கட்ட மச்சான், பொல்லாத மச்சான். பாரு, உன் காலில் விழுந்து கேட்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. சரியா, நான் அமைதியா இருக்கேன். நான் கிளம்புறேன். இதை குடிச்சிட்டு போ. வேண்டாம், குடி. நான் வரேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். லதா சொன்னது தமிழுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்துதான். அன்னைக்கு தமிழ் வருத்தப்பட்டப்போ அவளை விட நீதான் வருத்தப்பட்ட. இப்போ தமிழ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு உன் மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சுன்னு உனக்குள்ள இருக்கிற எனக்கு தான் தெரியும். இங்க பாரு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. தேவையில்லாம அது இதுன்னு சொல்லி என்ன குழப்பாத. எனக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கையே போதும். எது எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி துரைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களே, அந்த வாழ்க்கை உனக்கு போதுமா? சொல்லு பாரதி. உன் மனசுக்குள்ள எதுவும் இல்லைன்னு உன்னை நீயே ஏமாத்திக்காத. வாசு இறக்கும் போது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் ஆசைப்பட்டான். உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தோன உனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. இங்க பாரு, பைத்திய மாதிரி பேசி நடக்கவே நடக்காத விஷயத்தெல்லாம் என் மனசுக்குள்ள நுழைக்காத. என்னதான் நீ வெளிய வேஷம் போட்டு உன்னை நீயே நியாயப்படுத்திக்கிட்டாலும் உன் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குன்னு உன் மனசாட்சி எனக்கு நல்லா தெரியும். நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். ஏய், யாரோ அவன்? வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டிக்கிட்டு இறங்கடா கீழே. மேடம், நீங்களா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன் மேடம். சாரி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்லாம் இருக்கட்டும். நான் இங்க வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. என்ன தயாள், முன்ன மாதிரி கம்பெனி விஷயம் எதுவும் அப்டேட் பண்றது இல்ல? கட்சி மாறிட்டியா? மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். இல்ல தயாள், உன்னை கட்சி மாறிட்டியான்னு கேட்டேன், சொல்லு. இல்ல மேடம். என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ வேற கடுப்பேத்தாத பாரதி. நடந்தது என்னமோ கல்யாண பேச்சுதான், ஆனா பேசினது என் வீட்ல இல்ல. அப்புறம் ஏய், என்ன ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கியா?
அட்லீஸ்ட் கல்யாண சாப்பாடாவது போடுவியா? பாரதி, நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. சரி, என்னன்னு சொல்லு. பாரதி, இன்னைக்கு எம்டியோட சித்தி என்ன வர சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்ற லதா? அவங்க எதுக்கு உன்னை வர சொன்னாங்க? எல்லாம் எம்டியோட கல்யாண விஷயத்தை பத்தி தான். என்னது? எம்டிக்கு கல்யாணமா? எம்டிக்கு கல்யாணமா? இங்க வாடி. என்னடி? வாடி. என்ன விஷயம் சொல்லுடி? சொல்றேன். இந்த மாதிரி ஷாக் ஆகி இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாத பாரதி. லதா, எம்டியோட கல்யாண விஷயத்தை பத்தி அவங்க எதுக்காக உன்கிட்ட வந்து பேசணும்? எம்டியும் நானும் லவ் பண்றோம்ல. என்ன சொன்ன? ஏய், எனக்கு தலையெல்லாம் சுத்துது. சத்தியமா ஒண்ணுமே புரியல. நீயும் எம்டியும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? அதுவும் எனக்கு தெரியாம? அதான் எனக்கும் தெரியல பாரதி. அப்படி நினைச்சிட்டு தான் அவங்க வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு தெரியுமா? அடப்பாவமே, நம்ம எம்டி சார் யார்கிட்டயும் சிரிச்சு கூட பேச மாட்டாரு. ஆனா அவர் லவ் பண்றாருன்னு எப்படிதான் நினைச்சாங்கன்னு தெரியல. பாரதி, சிரிக்காதடி. இது சீரியஸா யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, என்னன்னு சொல்லு. எம்டி என்ன லவ் பண்றாரா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அவங்க என்ன மீட் பண்ண வந்தது எனக்கும் எம்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. லதா, வேண்டாம், சொன்னா கேளு. இது பெரிய இடத்து விவகாரம். அவங்க வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்து உன்னை மாட்டி விட பாக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. நீ தேவையில்லாம எதுலயும் போய் மாட்டிக்காத, சொன்னா கேளு. ஓ, அப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நீ வேண்டான்னு சொல்லிருப்பியா? ஏய், என்னடி இப்படி கேக்குற? நான் கண்டிப்பா வேணாம் தான் சொல்லிருப்பேன். அதெல்லாம் வாய் பேச்சுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா இது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. அப்படியே மகாராணி மாதிரி ஜாலியா வாழலாம். லதா, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. ஒருவேளை எம்டிக்கு உன்னை பிடிச்சிருந்தா அவரே வந்து உன்கிட்ட சொல்லிருப்பார்ல. இப்போ அவங்களே வலிய வந்து சொல்றாங்கன்னா இதுல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு தோணுது. நீ தேவையில்லாம எதுலயும் போய் மாட்டிக்காதடி, சொன்னா கேளு. நான் முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரமா உனக்கு பாஸ் ஆகி இதே ஆபீஸ்க்கு வருவேன் பாரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காலையில நீ எப்படி இருந்த தெரியுமா? என்னால பார்க்கவே முடியல. ஐயோ இந்திரா, உனக்கு ஐடி கார்டு கொடுக்கணுங்கிற வேகத்துல தான் அப்படி வந்தேன். இப்ப அதெல்லாம் விடு. நீ எக்ஸாம் எப்படி எழுதுன? நான் நல்லா எழுதியிருக்கேன் கௌதம். காலையில போய் எழுத உட்கார்ந்த உடனே டென்ஷன்ல அப்படியே டோட்டலா எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. சரி, அவ்வளவுதான், இந்த தடவை நம்ம கிளியர் பண்ண போறது இல்லைன்னு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் கௌதம். என்ன இந்திரா இப்படி சொல்ற? நீ ஒழுங்கா எழுதுனியா இல்லையா? இரு 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 கௌதம், முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு நீ வாங்கி கொடுத்த வாட்ச பார்த்தேனா அப்புறம் மொத்தமா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. பாருடா, வாட்ச்ல டைம் தான் பார்க்கணும்னு நினைச்சா ரிலாக்ஸ்லாம் ஆகுறியா நீ அதை பார்த்து? கிண்டல் பண்ணாத கௌதம். என்ன இருந்தாலும் நீ வாங்கி கொடுத்த வாட்ச் இல்லையா? நீ கொடுக்கிற அமைதிய எனக்கு அந்த வாட்ச் கொடுத்துச்சு. நான் வேற பேசிக்கிட்டே இருந்தா எல்லாமே மறந்துடும். வா சீக்கிரம் போலாம், கோயிலுக்கு வேற எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆமால கௌதம், அக்கா வேற அத்தை கிட்ட போராடி நான் வரணுங்கிறதுக்காக சாயந்தரமா கோயிலுக்கு போக கேட்டிருந்தா. என்ன பாரு, அவ ஞாபகமே இல்லாம பேசிட்டு இருக்க. சரி வா போலாம் கௌதம். அப்பா வேற போன் பண்ணாரு, நான் அப்பவே கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டேன்.
நீ வா, சீக்கிரம் போலாம். வா வா, உட்காரு. போ. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். இன்னுமா வராங்க? இங்க வரணுமேனு திவ்யா வேற சீக்கிரம் அனுப்பிச்சிட்டோம். இங்க வந்தா யாரும் இன்னும் வரல. என்ன கதிர், வந்து ரொம்ப நேரமாச்சா? ஆமாமா, ஒரு அரை மணி நேரம் ஆச்சுமா. ஐயோ, சரி சரி, நீ போய் ஐயர்கிட்ட பேசிட்டு இரு, நான் வரேன். சரிம்மா. வா. அம்மா சும்மா இருமா, நானே இந்திரா வரலன்னு டென்ஷனா இருக்கேன். ஏங்க சீக்கிரம் வாங்க. அது வந்துட்டேன் ஜெயா. அத்தை வாங்க. போன வருஷம் கூட நாம இந்த கோயிலுக்கு தானே வந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குத. ஆமா சுபா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த அம்மனை வந்து பார்த்து வரன் கொடுமான்னு கேட்டுக்கிட்டே வந்தேன். இந்த வருஷம் தான் எனக்கு வரன் கொடுத்திருக்கா. இந்த வருஷம் எல்லாருக்குமே அருள் புரிவா. வரம் கொடுக்கறதும் எப்ப கொடுக்கணுங்கிறதையும் அம்மன் கணக்கு வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. ஆமா, வாங்க வாங்க போலாம். போலாம், வா வா போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தீர்த்த தண்ணியில எப்படியாவது கலந்துடலாமா? கரெக்ட், தீர்த்த தண்ணியில கலந்துடலாம். நீயும் நானும் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஆனால் கர்ப்பிணி பொண்ணு கொஞ்சோண்டு இந்த இலையை பிச்சு சாப்பிட்டா கரு உடம்புல தங்காது. காவியா, எங்க பாக்குற? இல்லம்மா, இன்னும் இந்திராவை காணோம். வந்துருவாடி. ஏதோ பயமா இருக்குமா, அவ வந்துருவால. ஷோ, வந்துருவா, பேசாம இரு, சாமியை கும்பிடு. சரி. காவியா, அத்தை என்ன அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல அத்தை. சாமி கும்பிடு. போலாமா? போலாம். காவியாக்கு தனியா கொடுத்தாதான் சந்தேகம் வரும். எல்லாரும் குடிக்கிறதுல கலந்துடலாம். அக்கா, வாரிசு வரப்போகுதுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கல்ல? இப்ப இந்த இலைய வச்சு உன் குடும்பத்து வாரிசை அழிக்கிறேன்க்கா.
இந்திரா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடலாம் என்ன? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் கிளம்புறேன் சார். கிளம்புறியா? எங்க? என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கிறது சரியா இருக்காது. அதான் நான் திரும்பவும் ஹாஸ்டலுக்கே போயிடலான்னு கிளம்பிட்டேன். என்ன அன்பரசி பேசுற நீ? அனன்யா பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்காக நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி எங்களை தண்டிக்கணுமா? நானும் சந்திராவும் நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு நடப்பினமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நீ வந்து எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த. இப்ப திடீர்னு அனன்யா மேல உள்ள கோபத்துல எங்களை தவிக்க விட்டுட்டு போறேன்னு சொல்றியே. இது நியாயமா அன்பரசி? எனக்கு எங்க அப்பா வேணும். அப்பா இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன அவமானப்படுத்துறவங்க முன்னாடி அவரை கொண்டு போய் நிறுத்தி இவருதான் என் அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு எங்க அப்பா வேணும். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரத்தையும் அனன்யா எரிச்சிட்டா. அந்த ஆத்திரத்துல நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம அனன்யாவை போட்டு அடிச்சிட்டேன். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு இப்ப எனக்கு தோணுது சார். நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க என் மேல கோவப்படாம அமைதியா இருந்தாலும் ஒரு அப்பாவா உங்களுக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கும். என்ன மன்னிச்சிருங்க சார். அவ மட்டும் இல்ல அன்பரசி, நீயும் என் பொண்ணுதான். தப்பா வளர்ந்திருக்கிற தங்கச்சியை கண்டிக்கிற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. நீ தேடிட்டு இருக்கிற உன் அப்பா நான் தான் அம்மா. நீதான் என் குட்டிமான்னு கத்தி சொல்லணும் போல இருக்கு. ஆனா கஸ்தூரிக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால மீற முடியல அன்பரசி. அனன்யாவை நான் அடிச்சதுல சிவகாமி மேடமும் அவங்க அம்மாவும் என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் இந்த நிலைமையில இங்க இருந்தா அவங்க கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். அதான் நான் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னு ஹாஸ்டலுக்கே போறேன். இல்ல அன்பரசி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த பூஜை வேண்டாமா? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நம்ம ஃபேமிலி இஷ்யூவா இப்படி எல்லாரும் முன்னாடி கொண்டு வரணுமான்னு தோணுதுமா. எதனா தப்பா நடந்துச்சுன்னா அதால பாதிக்க போறது நம்ம ஃபேமிலி தானம்மா. சூப்பர் கார்த்தி. என்ன கார்த்தி, பூஜையில உட்கார்ந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் பயப்படுறீங்களா? கண்டிப்பா நீ. எனக்கு ஃபேமிலியோட வேல்யூ தெரியும். உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு தான் அசிங்கம். அதனால தான் நான் பூஜை வேண்டான்னு சொல்றேன். இப்படியெல்லாம் யோசிக்கிறவரு அத வீட்லயே சொல்லிருக்கலாமே.
அது என்ன பூஜை ஏற்பாடு பார்த்த பின்னாடி திடீர்னு ஃபேமிலி வேல்யூ பத்தி யோசனை வந்திருக்கு? பாத்தீங்களா உங்க தம்பியோட பேச்சு எப்படின்னு பாத்தீங்களா? இப்ப கூட ஃபேமிலிக்காக யோசிக்கிற மாதிரி பேசி அவரை நல்லவரா காட்டிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அனி வேண்டாம். உண்மை கசக்குதா கார்த்தி? நீங்க என் மேல வாய் கூசாம பழிக போடுவீங்க. என் வீட்டுக்காரரே என் மேல சந்தேகப்படுற அளவுக்கு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விடுவீங்க. அத்தையும் என் மேல தப்பு இருக்குன்னு நம்புறதால தானே இப்படி ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண முடிவு பண்ணி இங்க வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா, கோவப்படாதீங்க அத்தை. நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் உண்மை அதுதான். உங்க பையன் பொய் சொல்லியிருந்தா உங்களுக்கு சின்ன சந்தேகம் வந்தா கூட இப்படி அம்மனே பாம்பா மாறி வந்து கொடுக்கிற தண்டனைக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்கல்ல. பொய் சொன்னாலும் சரின்னு ஏத்துக்கிட்டு உங்க பிள்ளைய காப்பாத்த தானே நினைப்பீங்க. ஆனா உங்க சந்தேகம் முழுக்க என் மேலதான் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு தைரியமா நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு நிக்கிறீங்க. ஏன்னா நான் யாரோ பெத்த பொண்ணு தானே. என்னங்க எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? ஐஸ்வர்யா, கார்த்தி சொல்றதுல எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. அவன் பொதுவா தானே சொன்னான். உங்களுக்கு அப்படிதான் தோணும் மாமா. ஆனா என்னால இதை ஏத்துக்க முடியாது. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பூஜை வேணான்னு உங்க பையன் சொல்றத நான் ஏத்துக்கிட்டா நான் பொய் சொன்னது உண்மைன்னு தானே அர்த்தம் மாமா? இந்த முடிவை நான் ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அப்புறம் நாளைக்கு தொட்டதுக்கெல்லாம் உங்க எல்லா சந்தேகமும் என் மேலதான் திரும்பும். அப்புறம் என்னால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? என்ன உங்க எல்லார் முன்னாடியும் நிரூபிக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் என்ன நிரூபிக்காம இங்க இருந்து வரமாட்டேன். பூஜை நடந்தே ஆகணும். இதுதான் என் முடிவு மாமா. மலை முழுங்கின்னு கேள்விதான் பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். இவ்வளவு தைரியமா போய் சொல்றா. எனக்கு என்னங்க, உங்க தம்பிக்கு பயமா இருந்தா அவரை வேணா நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் நிக்கிறப்பவே உண்மையை ஒத்துக்க சொல்லுங்க. அவரை சொல்ற மாதிரி பூஜையை நிறுத்திட்டு நம்ம வேணா வீட்டுக்கு போலாம். மா, பூஜை நடக்கட்டுமா? வாங்க போலாம். கார்த்தி, ஐஸ்வர்யாவை பேச விட்டுட்டு நான் பார்த்துட்டு இருக்கேனேன்னு நீ தப்பா எடுத்துக்காதரா. எனக்கு என்னவோ ஐஸ்வர்யா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றத பார்த்தா அவ பொய் சொல்றான்னு எனக்கு தோணலடா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவுல உன் உயிருக்கே ஆபத்து இருக்கு. அது உனக்கு தெரியாதா? நடக்க போற பூஜையை பத்தி தான் சொல்றேன். என்ன அப்படி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நீ கடவுள் பாரு, உனக்கு எல்லாமே தெரியும் தான். என்ன அந்த சாமியார் குரூப்ல இருக்கிற ஆளுங்க மூலமா பூஜை நடக்க போறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து குறி சொல்ற மாதிரி ஆரம்பிச்சு காசு பிடுங்க பாக்குறியா? இதெல்லாம் உங்களுக்குள்ள டீலிங்கா? காசு வேணும்னா சொல்லி உனக்கு தருவேன். அதை விட்டுட்டு குறி சொல்றேன்னு சொல்லி சும்மா என்கிட்ட சீனை போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாம கிளம்பு. உனக்கு நல்லது சொல்லி காப்பாத்தலான்னு வந்தேன். ஆனா நீ கேட்டுக்க மாட்டேல்ல. ஹலோ, என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். கிளம்புறீங்களா? அங்க ஒருத்தி குடும்பத்துக்காக யோசிச்சு வேண்டிட்டு இருக்கா. இங்க ஒருத்தி அதே குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்க ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். விதியின் பலனை அனுபவிச்சுதானே ஆகணும்.
கண்டிப்பா இவனா தான் இருக்கும். பாம்பாட்டி. ஐஸ்வர்யாவா? ஆமா, நான் தான். பாம்பு ரெடியா ரெடியா இருக்குமா? ஆளை காட்டுங்க. அதோ அங்க தாடி வச்சுட்டு பிளாக் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் நிக்கிறார்ல, அவர்தான். கருப்பு ஷர்ட், ஞாபகம் இருக்கட்டும். நல்லா பாத்துக்கிட்டோம்மா. பக்கத்துல தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என் ஹஸ்பண்ட். நீ பாட்டுக்கு மாத்தி ஏதாவது பண்ணிடாத. இல்லம்மா, ஆளை நல்லா பாத்துக்கிட்டோம்மா. கருப்பு சட்டை போட்டவர் தானே? ஆமா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. இப்பவே அவசரப்பட்டு பாம்பு விட்டுறாத. பூஜை நடக்கும்போது விடணும். அப்பதான் அவங்க சொன்ன மாதிரி பாம்பு வந்துச்சுன்னு நம்புவாங்க. அதெல்லாம் அம்மா தெளிவா சொல்லிதாம்மா அனுப்பியிருக்காங்க என்கிட்ட. அப்போ ஓகே. அப்புறம் பாம்பு என் பக்கம் வந்துடாதுல்ல? வராதுமா, அதுக்கு தான் நான் அடையாளம் கேட்டுக்கிட்டேன். நீங்க சொன்ன அந்த கருப்பு சட்டை போட்டு இருக்கிற ஆளோட வாசனைய பாம்புக்கு ஒரு வாட்டி காட்டிட்டா போதும், அது கரெக்டா குறி வச்சு கொத்திட்டு வந்துடும். நீங்க தைரியமா போய் பூஜையில உட்காருங்கம்மா, மொத்தத்தை நான் பாத்துக்கிறேம்மா. அப்ப சரி, நான் போறேன். சரிங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கோவில் பூஜைக்கு நீ தான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்ப. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் எப்படி பண்ணிருக்க முடியும்? அப்போ இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணலனா வேற யாரு பண்ணாங்க தாத்தா? மாப்பிள்ளை தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. இந்த பாரு, நீ எழுந்திருந்து சிரமப்படக்கூடாதுன்னு மாப்பிள்ளை தான் சீக்கிரமா எந்திரிச்சு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அவ்வளவு ஏன், எனக்கே அவர் தான் குளிக்க வெந்நீர் வச்சு கொடுத்தாரு. மாரி, என்ன மாரி அதுக்குள்ள எந்திரிச்ச? தாத்தா, மாரியா எந்திரிச்சாலா இல்ல நீங்க எழுப்பி விட்டீங்களா? நான் எழுப்பல மாப்பிள்ள, நீங்க தான் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே, அப்புறம் நான் எப்படி எழுப்புவேன்? மாறி எழுந்திருந்து வந்து இதெல்லாம் யார் ரெடி பண்ணாங்கன்னு என்கிட்ட கேட்டா, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் சார், நீங்க தூங்கவே இல்லையா? இவ்ளோ நேரத்துக்கு எவ்ளோ வேலைய பாத்திருக்கீங்க. எதுக்காக ஹஸ்பண்ட் சார் இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சிருக்கீங்க? என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல. ஏய், மாசமா இருக்க நீ நேரமா எந்திரிச்சு கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் எல்லாத்தையும் நானே ரெடி பண்ணேன். உன் வயித்துல இருக்க குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னா இந்த பூஜையை பண்ணணும்னு தாத்தா சொன்னார்ல, அதுக்காக தான் இதெல்லாம். பூஜைக்கு எல்லாமே ரெடி, நீ ரெடி ஆகிட்டு வந்தா போதும். நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. என்ன ஹஸ்பண்ட் சார், இருந்தாலும் நீங்க என்ன எழுப்பி விட்டுருக்கலாம் ஹஸ்பண்ட் சார். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க? செல்லம் இல்ல, இந்த மாதிரி நேரத்துல நீ கோவப்படக்கூடாது. அது உன் வயித்துல இருக்க குழந்தைய பாதிக்கும். இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். செல்ல குட்டியில போய் குளிச்சுட்டு வாமா. மாறி, மாப்பிள்ளை மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது என் மனசு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்குமா. உன் கழுத்தை தாலி கட்டின கையோட மாப்பிள்ளை மேல கோவிச்சுக்கிட்டு உன்னை ஊர்ல விட்டு வந்த மாப்பிள்ளை இன்னைக்கு உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய உண்மையான அன்பும் பாசமும் தான் அவரை இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கு. ஆமா தாத்தா, என்ன மாத்தினது மாரியோட பொறுமைதான். அப்புறம் மாரி என் மேல வச்சிருக்கிற அக்கறையும் தான். வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்துட்டு படிக்காத பட்டிக்காட்ட பொண்ணு என் பேத்தி மேல இவ்வளவு பாசமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. ஒரு கணவன் தன் மனைவிய ரொம்ப நேசிக்கிற தருணம் எது தெரியுமா? தன் மனைவி அம்மாவாக்கி குழந்தையை பெற்றுக்கிற அந்த தருணம் தான். உங்க 2 பேர் மேலேயும் என் கண்ணே பற்றும் போல இருக்க. பூஜை நல்லா முடிஞ்சது, உங்க 2 பேருக்கும் சுத்தி போடணும். தாத்தா, பூஜை ஏற்பாட்டை எல்லாம் உங்க பேத்தி மாதிரி சரியா பண்ணிருக்கேன்னா
இல்ல ஏதாவது குறைகள் இருக்கா? அடாடா, குறை சொல்ல முடியுமா? ஒரு குறையும் இல்லை மாப்பிள. மாறி செஞ்சிருந்தா எப்படி நிறைவா இருக்குமோ அந்த மாதிரி நிறைவா இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவரை வச்சு என்ன பிளான் பண்ண போற? எதா இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அது ஹலோ சிஸ்டர், என்ன இந்த பெக்கர் பயலோட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அங்கிள், நீ எதுக்காக இங்க வந்த? திடீர்னு நீங்க வெளியே வந்தீங்களா? அதான் குழம்பி போய் நானும் வெளியே வந்துட்டேன். ஆமா பியூட்டி, நீ எப்ப வந்த? நான் இப்பதான் அங்கிள் வந்தேன். சரி சரி, இப்போ என்ன பிளான் பண்றீங்க? மாறி கழுத்துல சூர்யா தாழம்பூ மாலை போடுறதுதான் இந்த ஃபங்க்ஷனே. ஆமா, அத வச்சு என்ன பிளான் பண்ண போற ஏஞ்சல் பியூட்டி? அந்த தாழம்பூக்குள்ள பூநாகம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதான் ஒண்ணுக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுல. இப்போ அதுக்கு என்ன பியூட்டி? அந்த தாழம்பூ மாலைக்குள்ள நாம பூநாகத்தை வைக்க போறோம். அது எப்படி முடியும்? பூநாகத்துக்கு நாம எங்க போறது? அதுக்காக தான் நான் இவரை வர சொல்லிருக்கேன். வணக்கங்கய்யா. யோ, எனக்கு எதுக்கு வணக்கம் வைக்கிற? பணம் கொடுக்கிற மகாலட்சுமி எங்க சிஸ்டர், அதுக்கு வணக்கத்தை போடு. வணக்கம்மா. உங்ககிட்ட கேட்டிருந்தல, அந்த பூநாகத்தை கொஞ்சம் காட்டுங்க. இந்தா காட்டுறேம்மா. என்ன பைக்குள்ள கைய விட்டு தொலாவறான்? ஐயோ யோ, என்னையா மண்புழு சைஸ்ல இருக்குது? இதுதான் பூநாகமா ஐயா? இது கடிச்சா சாவாங்க. பூக்குள்ள இருக்கிற நாகம் இந்த சைஸ்ல தான் சார் இருக்கும். இது கடுமையான விஷம் உள்ளது. மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த நாகத்தை எப்படி தாழம்பூல வைக்கிறது? வீட்ல ரெடியா இருக்கிற தாழம்பூ மாலைய எப்படியாவது வெளியே எடுத்துட்டு வந்தா போதும். இவர் தாழம்பூக்குள்ள பூநாகத்தை செட் பண்ணி வச்சிருவாரு. என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? இந்த பூநாகத்தை மட்டும் அந்த தாழம்பூக்குள்ள நம்ம செட் பண்ணிட்டோன்னு வைங்க, சூர்யா மாரிக்கு போடுற கடைசி மாலை அதுவாதான் இருக்கும். என்ன ஆகுதுன்னு பாப்போம். அந்த பூநாகம் தீண்டுனா மாரியோட சேர்ந்து அந்த தேவிக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டேய் உள்ள வா. என்னென்ன யோசிக்கிற? உள்ள வானே. ப்ரோ வாங்க ப்ரோ, பாத்துக்கலாம், உள்ள வாங்க. வாங்க. இல்ல ப்ரோ, அம்மா என்ன பார்த்தாலே எதுவும் பேசாம ரூம்குள்ள போயிடுறாங்க. அதான் யோசனையா இருக்கு. டேய், உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவளுக்கு கோவம் வந்தாலே அப்படித்தான்டா. இது பாரு, நீ உள்ள வந்து அவகிட்ட நியாயத்தை பேசிட்டு இருக்காம, அம்மா ஏதோ நடந்துருச்சுமா மனசுல வச்சுக்காம மன்னிச்சிடுமான்னு சொல்லு. கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாடா. வா வாடா. பாத்துக்கோங்க. அம்மா, அண்ணா வந்துருச்சுமா. அவனை பார்த்து தானே அத்தை எந்திரிச்சு போறாங்க. நீ வெற்றி வேற வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்க. வெற்றிய பாக்குறது கூட அத்தைக்கு பிடிக்கல. பாவம் அத்தை. ஏய் பூஜா,
நீ எதுக்கு தேவையில்லாம தலையிடுற? இந்த வீட்ல ரங்கநாயகி அத்தைக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது ரோஹித். அம்மா 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 ஒரு நிமிஷமா. அம்மா அம்மா நில்லுங்கம்மா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அம்மா 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 ப்ளீஸ்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. ரங்கநாயகி, ரங்கநாயகி, நம்ம பையன் என்ன சொல்றான் தான் கொஞ்சம் கேளேம்மா. இப்படி பிடிவாதம் பிடிக்காத. அம்மா என் மேல கோவம்னா என்னை என்ன வேணா திட்டுங்கம்மா, வேணா 2 அடி கூட அடிங்கம்மா, ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா பேசுங்கம்மா. அம்மா, அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்றான்லம்மா. அம்மா நான் சத்தியமா வேணும்னு எதுவுமே பண்ணலம்மா. நான் மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா, இந்த ஃபங்க்ஷன் எனக்கு நல்லபடியா நடக்கணும்மா. அதே சமயம் சக்தியும் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும். அம்மா இதை தவிர என் மனசுல வேற எந்த கெட்ட எண்ணமும் கிடையாதுமா, புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா. அதென்ன வெற்றி இப்படி சொல்றேன்? இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கலனா உங்க அம்மா அப்பாக்கும் உயிருக்கே ஆபத்து வரும்னு அந்த சாமியார் சொன்னார்ல. அர்த்தம் உன்கிட்ட தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் நீ இதையே திரும்ப திரும்ப சொன்னா என்ன வெற்றி அர்த்தம்? பூஜா, உனக்கு கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ் பூஜா, கொஞ்ச நேரம் பேசாம சும்மா இரு. பூஜா, நான் சீரியஸா தான் சொல்றேன், நீ இதுல தலையிடாத. அம்மா அம்மா ப்ளீஸ்மா பேசுங்கம்மா. கையை விடு வெற்றி. அம்மா 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 ப்ளீஸ்மா. அம்மா ரங்கநாயகி, ரங்கநாயகி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்படியெல்லாம் நான் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன்டி. நீங்க 3 பேரும் ஜெயிக்கிறத இந்த அம்மா பார்க்க வேண்டாமா? சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. ரெஸ்ட் எல்லாம் எதுக்குமா? பெரிய ரெஸ்ட் 5 நிமிஷம் படுத்து எந்திரிச்சிட்டு உங்களுக்கெல்லாம் என் கையால நான் சமைச்சு போடணும்டி. அம்மா, என்னம்மா விளையாடுறியா? இப்பதானே வந்திருக்க, அதுக்குள்ள நீ சமைக்க போறான்னு சொல்ற? அம்மா நல்லா கேட்டுக்கோ, நீ இந்த ரூமை விட்டு வெளியில வரவே கூடாது. ஆமாமா, நீ ஒன்னும் சமைக்க வேண்டாம். இவ்வளவு நாள் நீ எங்களுக்கு செஞ்ச, இப்ப நாங்க உனக்கு செய்றோம். என்னாச்சுமா? உங்க 3 பேரையும் விட்டுட்டு போயிருந்தேன்னா என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்கடி கிடைக்கும் இந்த மாதிரி பொண்ணுங்க இந்த உலகத்துல? அழாதம்மா. அம்மா நீ பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கோமா. சக்தி, நாம இங்க இருந்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. மா, நீ முதல்ல படு. படுமா. அந்த மீனாட்சிக்கு கொடுத்த விஷத்துக்கு இந்நேரம் அவ செத்துருக்கணுமேடா. என்னாச்சுக்கா? அண்ணி இப்ப எதுக்கு இதை எடுக்கிறீங்க? ஒரு நாசக்கார பாம்பு ஓவர ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, அதை அடிச்சு தம்சம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்குதான் இது. என்ன சொல்ற சக்தி? உங்களுக்கெல்லாம் இது தெரியாதுல்ல? நம்ம அம்மாவை கொல்ல வந்தானுங்களே, அவனுங்க சித்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தானுங்க. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நான் தான் உங்களை அடிச்சு அனுப்பினேன். புஷ்பா போன்ல பேசினத என் காதல நான் கேட்டேன்க்கா. புஷ்பாவா? என்னடி சொல்ற? ஆமாக்கா. அந்த மீனாட்சிக்கு கொடுத்த விஷத்துக்கு இந்நேரம் அவ செத்துருக்கணுமேடா. மிஸ், அவ பேர்ல எழுதி வாங்கறதுக்காக தான் இந்த புஷ்பா எல்லா வேலையுமே பண்ணிருக்கா. இதுக்கப்புறமா அவளை விட்டு வச்சா அது ரொம்ப தப்பு.
அவளுக்கு என்ன பாஷையில சொன்னா புரியுமோ அந்த பாஷையில சொல்லணும். அடிக்கு அடி, உதைக்கு உத. அனி போய் பிடிங்க. அக்கா சக்தி, அக்கா சக்திக்கா ஒரு நிமிஷம். ஹே சக்தி, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இது அந்த ஏஜிஆரோட கார் ஆச்சு. அந்த ஃப்ராட் இங்க என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். நீங்கள் என்னோட டீலை ஏற்றுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினதுக்கு. இட்ஸ் ஓகே. நீங்கள் எனக்கு உண்மையிலே ஃபோன் பண்ணி பேசினது பெரிய சர்ப்ரைஸ் தான். சத்தியமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் நல்ல விஷயங்கள் எதையுமே தள்ளி போடவே மாட்டேன். சொல்லுங்கள், வாட்ஸ் யுவர் ஆஃபர்? நீங்கள் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறீங்க தமயந்தி? சார், எனக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை. எங்கள் குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எனக்கு இப்போ வேற வழி தெரியல. அதனால தான் நீங்கள் கேட்ட மாதிரி தினமும் உங்கள் ஹோட்டலுக்கு வந்து நான் சமையல் சொல்லி கொடுத்துடலான்னு இருக்கேன். வாட்? மெஸ்ஸோட ரெசிபி எல்லாத்தையும் இவனோட ஹோட்டல் ஷெஃப்ங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாளா? போச்சு, எல்லாம் போச்சு. குட், நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன்னா ஃபேமிலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும்? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 40 லட்சம் வேணும் சார். வாட்? ஐயோ, ஜஸ்ட் 40 lakhs? அவ்வளவுதானா? வேற வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? இல்ல இல்ல சார், புரியல. இல்ல, ஐ மீன் அர்ஜென்ட்டா 40 lakhs கேட்டீங்களே, அதான் நான் கொடுக்க சொல்லிடுறேன். உங்களுக்கு எனிதிங் லைக் அதுக்கும் மேல கேட்கிறேன். எனிதிங் யூ வாண்ட்? இல்ல, எனக்கு 40 லட்சம் மட்டும் போதும் சார். எனக்கு தேவையெல்லாம் என்னோட குடும்பத்துக்கு கடனை அடைக்க போதுமான காசு மட்டும்தான். அதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம் சார். அடி பாவி, இந்த 40 லட்சத்தை என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனே. அதுக்காக போயும் இவங்கிட்ட டீல் பேசுவேன். என்னங்க நீங்க? உங்க ரெசிபியோட வேல்யூ தெரியாம இருக்கீங்க போலயே. எனிவே, என்னை பொறுத்த வரைக்கும் லாபம் தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தமயந்தி, எனி சேஞ்சஸ்? ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் வந்துடுறேன். தமயந்தி வாட்? ஒன்றும் இல்லை சார், ஒரே ஒரு நிமிஷம், நான் அது வந்துடுறேன். Poor sentiment girl. Oh, damn it. ஐயோ, தமயந்தி அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டானா எல்லாமே முடிஞ்சு போயிடும்.
அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடுமே. உடனே நாம இதை தடுத்து ஏதாவது செஞ்சே ஆகணும். ஹலோ பாஸ், சொல்லுங்க பாஸ். டேய் ஆதவா, நான் சொல்றத மட்டும் கேளு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க பொக்கிஷமா மதிச்சு எனக்கு கொடுத்துட்டு போன நம்ம மெஸ்ஸோட சமையல் செய்முறை எல்லாத்தையும் நான் முறையா வேற ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேம்மா. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காத காரியம்தான். ஆனா இந்த மெஸ்ஸ காப்பாத்த, உன்னோட வார்த்தைய காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலம்மா. எனக்கு நான் பண்றது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஓகே பாஸ், ஓகே பாஸ். இப்போவே ஏஜென்ட் மூலமா அரேஞ்ச் பண்றேன் பாஸ். ஹலோ டேய் சவுந்தர், எங்கடா இருக்க? இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம். அதுக்கப்புறம் இந்த மெஸ்ஸோட மொத்த ரெசிபியும் கிட்டத்தட்ட நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த நலனை எப்படி ஓட விடுறன்னு மட்டும் பாரு. என்னையே ஓவர்டேக் பண்ணி எவ்வளவு விஷயத்துல ஜெயிச்சிருக்கான். இன்னையில இருந்து அவன் சாம்ராஜ்யத்தை ஓவர்டேக் பண்ணி மேல 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 போறேன். ஏன்னா அவனுக்கு வர்ற இந்த 50 கோடி மேசிவ் இன்வெஸ்ட்மெண்டோட மெயின் ரீசனே இந்த மெஸ்ஸோட ரெசிபி தான். இப்பதான் இவளே நம்ம கைக்குள்ள வர போறாளே, இனிமே அவனுக்கு இந்த ரெசிபியும் கிடைக்காது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்காது. எல்லாமே நம்ம கைக்கு தான் வரப்போகுது. ஐ மீன் யாருமே நம்மளை அசைக்க முடியாது. அந்த நலனோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா, சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி குடும்பமாலாம் இருந்து எனக்கு பழக்கமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னோட ஏரியா வாண்ட என்னோட சனங்க அதுங்களோடவே போயிடுச்சு. அப்புறம் நான்லாம் அனாதை தாத்தா. அனாதைக்கு போக்கிடம் எங்க இருக்குது? ஆசிரமம் தான். அங்கதான் இத்தனை வருஷமா தீபாவளிய என்ன மாதிரியே இருக்கிற அனாதைங்களோட கொண்டாடி இருக்கிறேன். ஆனா இதுதான் தபா. இம்மா பெரிய குடும்பத்துல இத்தனை சொந்தங்களோட நான் தீபாவளிய கொண்டாடுறேன். அப்படின்னா நான் எம்மா பெரிய அதிர்ஷ்டசாலில தாத்தா. அம்மா ராணி, நீ எங்களுக்கு பேத்தியா கிடைச்சதுக்கு நாங்க தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். வர வர இந்த வீட்டுல சென்டிமெண்ட் சீனுக்கு அளவே இல்லாம போச்சு. தாத்தா, இருந்தாலும் இவளுக்கு நீங்க ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு பேசாம கடைக்கு போய் வியாபாரத்தை பார்க்கலாம். டேய் பது, என்னடா பது நீ? தாத்தா, நீங்க வேற சும்மா இருங்க தாத்தா. இவ கூடலாம் சேர்ந்து நிக்க முடியாது. சித்தார்த், தாத்தா சொன்னா கேப்பியா மாட்டியா? நல்ல நாள் அதுவுமே எதுக்குப்பா இப்படி பண்ற? வா, வந்து ட்ரெஸ்ஸ வாங்கிக்கோ. ஐயோ, இன்னும் கோவம் இருந்தாலும் அதை நேர்ல காட்டிக்கலாம் பண்ணாத சொல்லிட்டேன். தாத்தா வேணும்னே காலை மெரிகிறாரு. அதுக்குதான் உன்னை என் பக்கத்துல நிக்காதன்னு சொன்னேன். நானா நிக்க சொன்னேன்? சரி சரி போதும். உங்க சண்டைய விலைக்கு வைக்கிறதுக்குன்னே நான் தனியா சாப்பிடணும் போல இருக்க. முதல்ல புது துணியை வாங்கிக்கங்க. ஏமா ராணி, என்னமோ பண்ணி அன்னைக்கு எங்க கண்ணு முன்னாடி பொம்மையை கொண்டு வந்து நிப்பாட்டின.
பொய்யா கொண்டு வந்த பொம்மைய நீ நிஜத்துல கொண்டு வரணும்மா. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்ல குட்டி பொம்மி வரணும். நீங்க கொல்லு தாத்தாவும் கொல்லு பாட்டியும் ஆக போறீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த ஃபைல் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? நீ தான் திருடி எடுத்துட்டு வந்தியா? அது இந்த ஆபீஸ்ல நான் வேலை பார்க்கறேன். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஃபைலை எடுத்தேன். ஏதோ கோல குத்தம் பண்ணிட்ட மாதிரி கோவப்படுற? இது ஒன்னும் ஆபீஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஃபைல் இல்ல. காலையில இருந்து இந்த ஃபைல தான் விக்ரம் தேடிட்டு இருந்தாரு. இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? சரி, ரெஃபரன்ஸ் ஃபைல்னு சொல்ற. இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து தெரியாது. தெரியாதுன்னு சொல்லு. இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னே தெரியாம நீ இதை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க. அப்போ நீ இந்த ஆபீஸ்ல என்னதான் வேலை பார்த்துட்டு இருக்க? இந்த ஃபைலை கொண்டு போய் விக்ரம் கிட்ட கொடுத்துட்டு வந்து நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னது? விக்ரம், அது வந்து இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க தான் விக்ரம் நான் வந்தேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலையை பண்ணுவோமா? இதுக்கு தான் உன்னை ஆபீஸ் வர சொன்னா நானு. காலையில கூட உன்னை பத்தி பெருமையா தானே நான் பேசினேன். இப்ப என்னடா இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற நீ? இந்த ஃபைலை ஒளிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ நாடகம் ஆடுறியா? விக்ரம், சத்தியமா இந்த ஃபைலை நான் எடுக்கல விக்ரம். என்ன நம்புங்க விக்ரம், ப்ளீஸ். அதை கண்டுபிடிச்சு திரும்ப உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க விக்ரம். ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். உன்னை நம்புனது எல்லாம் போதும். திரும்ப திரும்ப உன் மேல நான் நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருந்தேன். திரும்ப திரும்ப என்ன நீ முட்டாள் ஆக்கிக்கிட்டே இருக்க மகா. இனி நான் உன்னை நம்ப தயாராவே இல்லை. வாயன் கூட. விக்ரம், தயவு செஞ்சு என்ன நம்புங்க விக்ரம். போதும், பேசாத. நீ பேசி பேசி என்னை ஏமாத்துனது போதும். வான்னு சொன்னல உன்ன. வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வசமா சிக்கிட்ட.
இவ மட்டும் இல்ல, ஜானகியும் சிக்கிட்டா. இனி ரகுராம் குடும்பத்தை எப்படி சிதைக்கணுங்கிறத பத்தி தான் நாம யோசிக்கணும். மாயா, ஏய் இங்க வா. அங்க நிக்கிறா பாத்தியா தனலட்சுமி. எங்க போயிருப்பா? அவளை போய் தூக்குங்க. போ போ. எங்க மாயா போன? மாயா, மாயா எங்க இருக்க? மாயா எங்க இருக்க? ஏய், அந்த சிவராமன் இருக்கான். அவளை மறைச்சு நில்லுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அழாதம்மா. அப்பா, மாயா எங்கம்மா? தெரியலப்பா. 2 பேரும் தான் கோயிலுக்கு போனோம். என்ன கண்ணை மூடி சாமி கும்பிட சொல்லுச்சு. நீ கண்ணு முடிச்சு பார்க்கும்போது மாயா அங்க இல்ல, அப்படிதானே? ஆமாப்பா. எப்படி சொல்றீங்க? மாயா உன்னை பயன்படுத்திக்கிட்டு அவளோட காரியத்தை சாதிக்க போயிட்டா. இல்லப்பா, அவ ஏன் கூட தான் இருந்தா. பாவம், அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா. எப்படி காணாம போனான்னு தெரியலப்பா. வாங்கடா.
ஏமா வர சொன்னீங்க? அந்த ஆள் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துருப்போம்ல. இங்க வா. மா யாரோட அடிச்சு தம்சம் பண்ணுவ? ரகுராமையா? அதுக்கு நீ 100 தடவை பிறந்து வரணும். அவரை பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற காளைங்களே கதி கலங்கி நிக்கும். இந்த ஏரியால அவர் அடக்காத ஒரு கால கூட கிடையாது. அவர் இறங்குனா உங்க மொத்த பேரையும் சொடக்க போடுற நேரத்துல தம்சம் பண்ணிடுவார். முதல்ல உங்க உயிரை காப்பாத்திக்க வண்டியில ஏறுங்கடா, வாங்கடா. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. என்னாச்சு? இதோ பாக்குறேம்மா. என்னாச்சு? ரிப்பேரா? ஆமாண்ணா, பார்ட்டி உள்ளதா இருக்கு. ஹலோ, ரெடி ஆகுமா ஆகாதா? எனக்கு டைம் ஆச்சு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல. ம் ம் ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? என்ன நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஐயோ கடவுளே. சீதா போனோட லொகேஷன் வந்திருக்கு. அம்மா தாயே, நீ வழி காட்டிட்ட. சீதா எங்க இருக்கான்னு நீ வழி காட்டிட்ட. இது போதும், இது போதும்மா. நான் சீதாவை காப்பாத்திடுவேன். இது போதும். The period of time. இப்படி திரும்புங்க பாஸ். பாஸ், உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம சினிமாக்கு போயிட்டு வரலாமா? நீ காலேஜுக்கு போறேன்னு சொன்ன. பாஸ், நீங்க எக்ஸாம் எழுதிட்டு என்ன காலேஜ்ல இருந்து வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து சினிமாக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே டன். பாஸ், நீங்களே என்ன பிக்கப் பண்ண வரீங்களா இல்ல நானே உங்க இடத்துக்கு வரட்டுமா? நானே வரேன். நான் எங்க இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்? சொல்லுங்க பாஸ். சீதா, லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணு. சூப்பர் ஐடியா பாஸ். பாஸ், அனுப்பிட்டேன். குட். பாஸ், நான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பாஸ், காலேஜ்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலேஜ்ல இருக்கிற கேண்டீன்ல ஒரு காஃபியும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள வந்துருங்க. ஓகே பாஸ், நான் வீட்ல இருந்து கிளம்புனதும் நான் எங்க இருக்கேன்னு நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். டேய், யார் போன்ற அடிச்சிட்டே இருக்கு? எந்த இல்லனா அமந்து. டேய், நோடா வாடா. என்ன என்னண்ணே? ஏய், யார் மொபைல் இது? இதானே உள்ள புதைச்சொல்ல அந்த பொண்ணு. அதோடது கார்ல ஏத்தும் போது கீழே விழுந்துருச்சு. நல்லா இருக்கேன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். மண்ணு தோணும்ல, அப்போ கீழே விழுந்துருச்சு. எடுத்து ஒர்க்காக தான் ஆன் பண்ணி பார்த்தேன். முட்டா போல. மாமா, சீதா மொபைல் ஆன் ஆயிருக்கு. அவ இருக்கிற இடம் எனக்கு தெரியும். வாங்க வா போலாம். ராம், ராம், நானும் வரேன். போலாம், வாங்க வாங்க வாங்க.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இது சீதாவோட செருப்பாச்சு. சீதா! யோ வாங்கயா. ஐயோ, லொகேஷன் இங்கே தான் காட்டுது. டேய் ராம், சத்யா, வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. லொகேஷன் இங்கே தான் காட்டுது. கொடுங்க. ஆமா, அப்போ சீதா சீதா உள்ள சீதா உள்ள தோண்டிக்க பார்த்து. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வித்யா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா சஞ்சய் வெளியே போ. வித்யா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீ ஏதோ சொல்ல வேணா வெளியே போயிரு. இல்ல வித்யா, நான் என்ன சொல்ல வரேன்? உன்னால என்ன பேச முடியும்? திரும்ப திரும்ப அண்ணி செஞ்ச தப்ப நியாயப்படுத்துவ, அதானே பண்ணுவ? நான் தப்ப நியாயப்படுத்தல. அவங்க பண்ணது தப்புதான். ஆனா தப்புன்னு தெரிஞ்சு அவங்களையே எல்லாரும் சேர்ந்து காப்பாத்த நினைக்கிறீங்க. தான் செஞ்சது தப்புன்னு உணராத ஒருத்தவங்களுக்காக ஏன் இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க? விஜயோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா? இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும் நீ எவ்வளவு போராடின. அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுமே. ஓ, நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்க ஒரு ஏழைப்பட்டவ உசுர கொடுக்கணும், அப்படிதானே? நல்லா இருக்கியா உங்க நியாயம்?
ஏன் உங்க குடும்பத்துல யாருமே லாயருக்கு படிக்கல? உங்க அப்பா மாதிரி ஒருத்தர் ஜட்ஜாவும் உன்ன மாதிரி ஒருத்தர் லாயராவும் இருந்திருந்தா நாட்டுல நியாயத்தை நிலைநாட்டி இருக்கலாம்ல. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. என்ன பிராக்டிக்கல்? மண்ணாகட்டு பிராக்டிக்கல். இந்த உலகத்துல சுயநலத்துக்கு இன்னொரு பேர் தான் பிராக்டிக்கல். நீ பேசுறது எல்லாமே சுயநலம் தான். அந்த சம்பவத்தை நான் நேர்ல பார்க்காம இருந்திருந்தா எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. நீங்களே ஒரு பொய்ய சொல்லி அவங்கள காப்பாத்தி இருக்கலாம். என்னால என்ன பண்ணிருக்க முடியும்? ஆனா நான் சாவ கண்ணால பார்த்தவ. அந்த அம்மாவோட அழகு சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இது பாவம். அந்த பாவம் நம்ம தலைமுறையே பாதிக்கும். என்ன பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம். வெளியில போ. எப்போல இருந்து நீ அநியாயத்து பக்கம் நிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே உன் முகத்தை பார்த்து கூட எனக்கு பிடிக்கல. வெளியே போ. வெளியில போன்னு சொல்றல. வித்யா, நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு. போக மாட்டல? வித்யா, நான் சொல்றது கேளு. வித்யா, ஹே வித்யா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ஹே வித்யா, என்ன பண்ற? கதவை தர. ஹே வித்யா, கதவை தர. வித்யா, கதவை தர. வித்யா, கதவை தர. வித்யா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ், எனக்காக. கதவை தர வித்யா. அண்ணா, வித்யா, அண்ணா, என்ன ஆச்சுண்ணா? அவ என்ன வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. ரொம்ப கோவப்படுறா. வித்யா, இதெல்லாம் சரின்னு ஏத்துக்கிட்டா தான்டா தப்பு. எப்பவுமே நியாயத்து பக்கம் மட்டுமே நிக்கிற பொண்ணுடா அவ. நாம தான் அநியாயம் பண்றோம். அவளால அதெல்லாம் எப்படா ஏத்துக்க முடியும்? அந்த சாவ அவ கண்ணால பாத்திருக்கா. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்பா என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? உன் பொண்டாட்டி பண்ணது மாபெரும் தப்புடா. கிரைம். நியாயமா அவளுக்கு தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். என்ன பண்றது? உன் வாழ்க்கை குடும்ப கௌரவம்னு அவளை நாங்களும் சேர்ந்து காப்பாத்துற நிலைமைக்கு வந்துட்டோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.